இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேச விடாமல் அதை அவங்களோட ஈகோ பிடிவாதம் என்னைக்கு உடஞ்சிருச்சு. அவங்க உங்ககிட்ட சொல்ல துடிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாளாக உங்கள் எமோஷன்ஸோடு அவங்க விளையாடிட்டாங்க. அதுக்காக நிச்சயமாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறாங்க. அதுதான் மெயினாக அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது. இந்த மெசேஜ் மூலம் உங்கள் எமோஷன்ஸோட விளையாடிட்டாங்க, சரியான விதமாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணலை, இந்த காதலுக்கு சரியான மரியாதை தரல. இதெல்லாம் வந்து அவங்க மனசில் இப்போ ஓடிட்டுருக்க ஒரு பெரிய போராட்டம். கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பேச போகிறாங்க. அவங்க ஈகோ உடைய போகிறது, அதுதான் இங்கே மெயினான விஷயம். கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங். எஸ்பெஷலி உங்கள் ஃபோன் சீக்கிரம் ரிங் ஆகலாம், அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவங்க இந்த தடவை ட்ராமா ப்ளே பண்ண விரும்பலை. ட்ராமாவும் ப்ளே பண்ணுற ஐடியா அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து வாக்கவே பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு இன்டிசிசிவ் மோடுக்கு போயிட்டீங்க. எனக்கு வெயிட் பண்ணுறதா போகிறதா, ஓகே நான் வந்து காலம் எங்கே எடுத்துகிட்டு போதும் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இந்த பர்சன் கிட்டேருந்து கம்யூனிகேஷன் வரது நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது. இட்ஸ் சர்ப்ரைஸ். உங்களுக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். பட் ஆல் ஆஃப் த சடன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் உங்ககிட்ட கால் பண்ணி பேச போகிறாங்க. எஸ்பெஷலி மன்னிப்பு கேட்குறது அவங்களோட இன்டென்ஷன். நான் ஷஃபில் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா பெக்கிங் ஃபார் லவ். உங்கள் காதல் வந்து ரொம்ப யூனிக்கான காதல். அது அவங்களுக்கு நிச்சயமாக வேணும். அதை இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகா ஆஃப் ஸ்வாட்ஸ், குயின் ஆஃப் சோட்ஸ். நீங்கள் பவுண்ட்ரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் பண்ணிட்டீங்க. அதாவது உங்களை வந்து இந்த பர்சன் மிஸ்ட்ரீட் பண்ணிக்கலாம், இல்லைனா சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். இப்போ இந்த பர்சன் கோ த்ரூ பண்ணுறது நரக வேதனை, 9 ஆஃப் சோட்ஸ். இதனால தான் அவங்க ஈகோவோட இது. அவங்க நினச்சாங்க நீங்கள் அவங்கள துரத்திட்டு வருவீங்க, இல்லைனா வந்து இதெல்லாம் சரியாக போயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இந்த பர்சன் ஈகோ பேஸ்டாக ஏதாவது முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா திரும்ப காதல் வருது, மன்னிப்பும் வருது. நீங்கள் எந்த அளவுக்கு காதல் உங்களுக்கு கொடுத்தீங்களோ அதே அளவு காதல் உங்களை தேடி வந்துட்டுருக்கு, கொஞ்சம் கூட குறைவில்லாமல். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. யூ ஆர் இந்த ரைட் டைரக்ஷன். நீங்கள் தான் இங்கே குயின். நீங்கள் சரியான விஷயத்த பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது உங்களுக்கு திரும்ப வந்துகிட்டே இருக்குது. இந்த பர்சனுக்கு இனிமேல் காத்திருக்கிற பொறுமை கிடையாது. 7 ஆஃப் காயின்ஸ் ரிவர்ஸில் இருக்கிறனால இந்த பர்சன் வெயிட்டிங் கேம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் வந்து பேசுவீங்க, அவங்க பேசாமல் இருந்து அப்படின்னு. நோ, இனிமேல் அந்த வெயிட்டிங் கேமுக்காக அவங்க காத்துட்ருக்க போதில்லை. ஏன்னா நீங்கள் வாக்கவே போயிட்டீங்க. 2 ஆஃப் சோட்ஸ் உங்களோட எனர்ஜி. ஸோ இனிமேல் உண்மையை சொன்னா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இந்த காதல் கிடைக்கும். ஏன்னா உங்களோட நிரந்தரமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்கு வேணும். இதுதான் அவங்களோட கற்பனை, இதுதான் அவங்களோட ட்ரீம். உங்களோட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான். இடையில ஈகோவை அவங்க விட்டது, உங்கள் எமோஷன்ஸோட விளையாடினது அவங்க பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறாங்க. யூ ஆர் சச் அ பியூட்டிஃபுல் சோல். அதுதான் அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறது. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களோட பழைய நினைவுகளில் தான் இப்போ அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அதுதான் ஆக்சுவலாக அவங்க மாற்றத்துக்கு பெரிய காரணமாக இருக்க போகுது. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.